அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபைனைட் யூனிவர்ஸ் லேர்னிங் அகாடமியிலேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, டே 4 100 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு அழகான டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். இந்த எல்லா ஒரு ஒரு டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருந்தால் போதும். ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச விஷயமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸோட நம்ம புது விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ஹைப்பர்போலா. ட்ரிக்னாமெட்ரிக் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹைப்பர்போலா வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சின்ன சின்ன நுணுக்கங்கள், சின்ன சின்ன இடத்துல நீங்கள் சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இந்த ஹைப்பர் போர்லேருந்து கேட்குற கொஷின்ஸை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 100 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 3 கம்ப்ளீட் பண்ணி டே 4க்குள்ள என்ட்ரு ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காடுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். உங்கள் எல்லாரோட கோல் புக் எடுத்துக்கோங்க. உங்களுடைய நோட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கோல் புக்கில் ஒரு ப்ரேயர் வச்சுக்கோங்க. ப்ரேயர் வச்சுட்டு அதில் எழுதியிருக்க உங்களுடைய நேமு, அவங்களுடைய பிடி அசிஸ்டன்ட்கிறத பார்த்துட்டு அது ட்ரூ ஆகிறதுக்காக இன்றைக்கி நான் 4வது படி எடுத்து வைக்கிறேன். 100 நாள் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி படி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக 100வது படிக்கு அப்புறம் 101வது படி வெற்றியாக தான் இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. அட் த சேம் டைம் உங்களை வழிநடத்தி போகிற எனக்கு ஒரு சின்ன ஹானரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க யூடியூப் மூலமாக. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு 3rd டேக்குள்ளேயே வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி வெறும் 47 சப்ஸ்கிரைபரோட ஆரம்பிச்சேன்னா இன்னைக்கு டே 4ல் டச் பண்ணுறேன். 100 டேஸ் சேலஞ்சுங்கிற இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஒரு 7 டேஸில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அட் த சேம் டைம் உங்களுக்கான நிறைய வேல்யூபிளான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதும், அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்னும் வந்து வேல்யூபிளாக ஒரு இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சில டைம் தேவைப்படுது. அதுக்காக ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இந்த ஃப்ரீ 100 டேஸ் சேலஞ்சில் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, இப்போ டெய்லியுமே நம்ம வந்து 2 to 3 வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதை மட்டும் ஜஸ்ட் அல்டர்னேட்டிவ் டேஸாக மாற்ற போகிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ எனக்கு டெய்லியுமே ஒன்றா டிஸ்கஷன் போகும்போது எனக்கு இங்கே ஒர்க் நோட்ஸ் மேக் பண்ணுறதோ இல்லை சம் நியூ என்கொயரிஸ் வராங்களோ அவங்கள பார்க்குறதோ கொஞ்சம் எனக்கு டிலே ஆகுது. ஏன்னா நான் இப்போ சொல்லிட்டேன், ஒன் மேனாக வந்து தனியாக நான் பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ இன்க்ளூடிங் கண்டென்ட் மேக்கிங்லேருந்து குவிஸ் அட் த சேம் டைம் எல்லா விதமான விஷயத்தையும் நான் மட்டும் தான் பார்க்குறேன். அப்படிங்கிறப்போ தனியாக பார்க்குறதுனால எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்டோட கண்டென்ட் மேக்கிங் ஒர்க் வந்து டிலே ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த ரீசன்னால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் எப்படி ஏர்லி மார்னிங் கிளாஸ் வந்து அல்டர்னேட்டிவ் டேஸ் மட்டும் இருக்கும். மண்டே அண்ட் வெனஸ்டே அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே வைக்கிறோமோ, அதே மாதிரி நமக்கு வந்து அல்டர்னேட்டிவ் டேஸ் மட்டும் அதே டே அன்னைக்கு. மண்டே அன்னைக்கு 2 to 3 அதே மாதிரி வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. அந்த மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் மட்டும் நம்ம வந்து டிஸ்கஷன் செஷன் வச்சுக்கலாம். டெய்லி 1 hour வேண்டாம். ஓகேவா? ஏன்னா வந்து அது 1 hour அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் கேட்கறது கரெக்ட் தான். பட் ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் தானே படிச்சிருப்பீங்க. பட் 2 நாள் அப்படின்னா கொஞ்சம் நிறைய படிச்சிருப்பீங்க. நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? அட் த சேம் டைம் இந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும், ஹவு டு ஜாயின் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. உங்களுக்கான தெளிவான பதில் என்னன்னா, முதல்ல நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு உங்களுடைய நேமையும் ஃபியூச்சர் பிடி அசிஸ்டன்ட் ஆகணும் 100 டேஸ் ஃப்ரீ சேலஞ்சில் ஜாயின் பண்ணணும்னு தெளிவாக மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா, டெய்லியுமே மதியம் 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ள உங்களுக்கான நியூ ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் பண்ணுவோம். நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர நியூ மெசேஜஸ் வரதுக்குலாம் ரிப்ளை பண்ணுவோம். மற்ற டைம் வந்து ரிப்ளை பண்ண முடியாது. கண்டென்ட் மேக்கிங் ஒர்க்கும் அட் த சேம் டைம் குவிஸ் ரிலேட்டடாக விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால மதியம் 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ள மட்டும் தான் ரிப்ளை பண்ண முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் பார்க்க போகிறோம். 2 விஷயம்னா, இன்னைக்கு டாப்பிக்கில் ஹைப்பர் போலான ஒரு டாப்பிக்கும் லாகிருதம் பண்ண போகிறோம். இதில் வந்து லாகிருதம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்கூல்லேயே பிரைமரியாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வந்து 11th 12th புக்கை ரிவிஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டாபிக் வந்து உங்களுக்கு பேசிக் வந்து 11th 12th ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? ஓகே, இப்போ ஹைப்பர்போலா ஃபங்க்ஷனுக்கு நான் உங்களுக்கு வந்து புக் கொடுத்துருப்பேன். ஆறுமுகம் அண்ட் ஐஸ்க் புக்லேயே அந்த புக்கோட காப்பி வந்து உங்களுக்கு இதை வந்து நான் குரூப்பில் வேணால் போஸ்ட் பண்ணுறேன். டெலகிராமில் நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த புக்கு தான் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் சரி, ஹைப்பர்போலா பொறுத்த வரைக்கும் சரி, இதுதான் நமக்கு தேவைப்படும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதுங்க. தனியாக ஒரு நோட் போட்டு எழுதணும் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ பெய்டு வெர்ஷன் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இப்போ ஏஞ்சல் பேட்ச் as well as HOS பேட்ச் 2 பேட்ச்லேயும் உள்ளவங்களுக்கு நம்ம இன்றைக்கி பிரிட்ஜ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரிட்ஜ் கோர்ஸ்னா என்னது? அவங்க வந்து யூஜிடிஆர்பியோட சிலபஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறது 8ஆம் தேதி. 8 ஆகஸ்ட் 8 அன்னைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. பேமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க நேத்தி அப்படிங்கிறப்போ, நேத்தி ஆடிப்பெருக்கு. நேத்தியே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு 5 டேஸ் அவங்க சும்மா இருக்க வைக்க முடியாது இல்லையா? பிரிட்ஜ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு ஸ்கூல்லையோ இல்லைனா தேவைப்படுற ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் அவங்க படிக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிரிட்ஜ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் ஒரே ஒரு பேஜ் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அவங்களுக்கு ஒரு 7 பேஜஸ் கொடுத்து டெய்லி டாஸ்க் மாதிரி கொடுத்து படிக்க வைக்கிறோம்னா, இப்போ ஹைப்பர்போலா ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எப்படி நோட்ஸ் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? அதுக்கான மாடல் காட்டுறேன். இப்போ இதோட பாயிண்ட்ஸ்லாம் நான் இப்போ டீச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ நான் இப்போ காட்டுவேன். ஒரே ஒரு நிமிஷம் பண்ணுங்க. ஓகே, நான் இப்போ காட்டியிருக்கேன் பாருங்க. ஏஞ்சல் பேட்ச்க்கு HOS பேட்ச் இருக்காங்களே, அவங்களுக்கு எப்படி எழுதணும்? இதே மாதிரி தான் எழுதிக்கணும். உங்களோட நோட்டில் என்ன பண்ணணும்னா, இப்போ பேசிக் ஹைப்பர்போலா ஃபங்க்ஷன்னா, ஹைப்பர்போலா ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா என்ன? இப்போ புக் எப்படி இருக்குது உங்களுக்கு? இது மாதிரி இருக்குது. புக்கை வச்சு படிக்கணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட், ஃப்ரீ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், செல்ஃப் ஸ்டடி நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு அகாடமியில் மெட்டீரியல் வாங்கி படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் புக்ஸை படிங்க. புக்ஸ் அவ்வளோ விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். ஓகே, புத்தகத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் லைப்ரரி போங்க. லைப்ரரியிலேருந்து புக்ஸ் எடுத்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கைடு சொல்லிக் கொடுக்குறது நல்ல
விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஃபினான்ஷியலாக உங்களால் பணம் கட்ட முடியல, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தில் ஒரு புக்கோட 20 பேஜஸாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஓகே, இப்போ இந்த புக்கோட பேஜஸ் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ஸோ இதில் எது முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதை மாதிரி எடுத்து எழுதிக்கணும். அப்போ என்ன ஆகும், இதில் வந்து சைன் ஹெச்எக்ஸ் காஸ் ஹெச்எக்ஸ்க்கான ஃபார்ம்ல மட்டும் தனியாக எடுத்து எழுதி அதனுடைய ஃபார்ம்ல மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறப்ப இதை பார்க்கும்போது நாங்கள் இதுதான் உங்களுடைய கோல்டன் புக். கோல்டன் புக்னா என்னது, உங்களுடைய நோட்ஸ் எழுதுறதுக்காக தனியாக ஒரு நோட் வாங்கிக்க சொன்னோம் இல்லையா, அது முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எழுதுறதுக்காக ஒரு நோட் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த நோட் வந்து இப்படி தான் இருக்கணும். இது மாதிரி எடுத்துக்கிட்டு இதை மாதிரி இதில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நான் சொல்கிறேனோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், இதை மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாக்ஸ் பண்ணி எழுதிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ரெஃப்ரெஷர் கோர்ஸில் பிரிட்ஜ் கோர்ஸ்க்காக அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கோர்ஸோட கண்டென்ட் மெட்டீரியல். ஸோ இதே மாதிரி நீங்கள் முதல்ல உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கணும். அப்போது இதுதான் முக்கியம். இப்போ இவ்வளோ பெரிய பேராகிராஃப் கொடுத்துருக்கேன், 20 பக்கம் இருக்குது அப்படின்னா இதில் எல்லாமே நமக்கு தேவைப்பட போகிறது கிடையாது. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அது எப்படி நான் சொல்ல போனால், இங்கே நான் ஹைலைட் பண்ணி பாக்ஸாக நான் என்ன சொல்கிறேனோ அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நோட்டில் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? இப்போ நான் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்னா ஹைப்பர்போலா ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹைப்பர்போலா ஃபங்க்ஷனில் என்ன கண்டென்ட்னா மொத்தமாக ஒரு 7 விதமான கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னா, இந்த ஹைப்பர்போலா ஃபங்க்ஷனை யார் நமக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க யாரோ அதில் இருந்து தான் அவங்கள கொண்டு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு யார் தெரியும்னா, காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, நமக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி ஃபார்முலானா பிரைமரி ஃபார்முலா இது ரெண்டும் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு உங்களோட நோட்டில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு காஸ் தீட்டானா என்ன, சைன் தீட்டானா என்ன. சைன் தீட்டா அப்படி ஞாபகம் வச்சுக்கும் போது ஆட் பவர்ஸ் தீட்டா பவர் 3/3 ஃபேக்டோரியல், அதே மாதிரி தீட்டா பவர் 5/5 ஃபேக்டரியல் அல்டர்னேட்டிவ் சைன் வரும். அதே மாதிரி காஸ் தீட்டாக்கு என்ன வரும், 1 தீட்டா ஸ்கொயர் பை 2 ஃபேக்டரியல், அப்படி அல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸாக வந்துட்டே இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறி வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட். அப்போது இது நமக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி அடுத்தது போக போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச இன்னொரு விஷயம், அதாவது என்ன, இ பவர் எக்ஸ். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இ பவர் எக்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும். இ பவர் எக்ஸ்னா யார், 1 + x/1 ஃபேக்டோரியல் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் சொல்லுவோம் இல்லையா. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பவர் எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸுக்கு பதிலாக ஐ தீட்டான்னு அப்ளை பண்ண போகிறீங்க. இ பவர் ஐ தீட்டா அப்படின்னு மாற்ற போகிறீங்க. நமக்கு என்ன தெரியும், இ பவர் ஐ தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா நமக்கு தெரியும் இல்லையா, ஏற்கனவே இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். அந்த கான்செப்டில் இருந்து எப்படி டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் நமக்கு ஆயிலர் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஆயிலர் ஃபார்முலா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இ பவர் ஐ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இப்போ இந்த ஃபார்முலாக்கு என்ன பேருனா ஆயிலர்ஸ் ஃபார்முலான்னு பேர். அப்போ உங்கள் நோட்டில் எழுதிக்கணும், எப்படி எழுதிக்கணும், லெஃப்ட் சைடில் ஆயிலர்ஸ் ஃபார்முலான்னு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எழுதி பாக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ ஆயிலர் ஃபார்முலா இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா நீங்கள் எடுத்து எழுதணும். ஆயிலர் ஃபார்முலா வந்து நமக்கு நம்பர் தியரில் இருக்குது, எல்லா விதமான டாப்பிக்லேயும் இருக்குது. ஆயிலர்ஸ் ஃபார்முலா இன் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதணும். சரியா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இ பவர் ஐ தீட்டாலேருந்து தீட்டா ஐ தீட்டா இல்லை மாற்றி கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் நமக்கு இங்கே முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டேர்ம் நமக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். இது நிறைய நேரத்தில் நான் அடிக்கடி கிளாஸில் சொல்லியிருப்பேன். காஸ் தீட்டா அப்படிங்கிறதையும் சைன் தீட்டா அப்படிங்கிறதையும் இ பவரில் எழுதணும் அப்படின்னா இதான் ஃபார்முலா. அப்போ இ பவர் ஐ தீட்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா பை 2. அதாவது என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ், இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் மட்டும் விட்டுருக்கு, இது ப்ளஸ்மா. அது இ பவர் ஐ தீட்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா பை 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் காஸ் தீட்டா கிடைக்கும். அதே ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறீங்க, சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் 2ஐயால் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் எதை கவனிக்கணும், இங்கே 2ஐன்னு இருக்குது. அந்த 2ஐ அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டார் போட்டு எழுதிக்கோங்க. சைன் தீட்டா கண்டுபிடிக்கும் போது நமக்கு வெறும் என்ன நோட்டு தான் இருக்குது, 2 மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2ஐ இருக்குது. அதை விட முக்கியமாக காஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இதே சைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, சப்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க. நியூமரேட்டரை கவனிங்க. ஓகேவா? அப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, காஸ் தீட்டா அப்படிங்கிறது ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அதே சைன் தீட்டா அப்படிங்கிறது சப்ராக்ஷன் பண்ணும்போது பாசிட்டிவ் பவர் இ பவர் ஐ தீட்டால இருந்து இ பவர் மைனஸ் ஐ தீட்டாவை மைனஸ் பண்ணிட்டு 2ஐயால் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், இப்போதைக்கு நமக்கு ஃபார்முலாவில் தெரிஞ்சு இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் இ பவர் ஐ தீட்டா, இ பவர் எக்ஸ், இதெல்லாம் பேசிக்காக ஏற்கனவே நம்ம ட்ரிக்னாமெட்ரிலே படிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஹைப்பர்போலா வரணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, முதல் பார்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஹைப்பர்போலிக் கொசைன் ஃபங்க்ஷன், ஹைப்பர்போலிக் சைன் ஃபங்க்ஷன் படிக்கணும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா சைன் எக்ஸ்ன்னு படிச்சிருப்போம். அப்போ நார்மலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சைன் எக்ஸ்ன்னு படிச்சிருப்போம். சைன் எக்ஸ், அப்போ சைனில் எழுதும்போது இந்த எஸ்ஐன்னா ஒரே வேர்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பக்கத்தில் உள்ள எக்ஸை மட்டும் என்ன பண்ணுறோம், தனியாக செப்பரேட் பண்ணி எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், சைன் அப்படிங்கிறது காமன் வேர்டு, பக்கத்தில் எழுத போகிற இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் வேரியேஷனாக வாய்ப்பு இருக்குது. 2x வரலாம், இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் சைன் எக்ஸ் ஸ்கொயர் வரலாம்,
இல்லைனா x+7 வரலாம். அப்போ என்னாகும், இந்த சைன் அப்படிங்கிற வார்த்தை மாறாது. ஆனால் பக்கத்தில் வர அந்த டீட்டாக்கு பதிலாக வர்ற வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி வரும். அதே மாதிரி ஹைப்பர்போலா ஃபங்க்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹைப்பர்போலா ஃபங்க்ஷனில் சைன் ஹெச்ன்னு போடுறதோ காஸ் ஹெச்ங்கிறதோ மாறாது. பக்கத்தில் நீங்கள் போடுற இந்த எக்ஸு இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் வரலாம், இல்லை 2x வரலாம், x² வரலாம், இப்படி எல்லாமே இங்கே வரும். அப்போ என்னாகும், இங்கே சைன் எப்படிங்கிறத வந்து பிரிக்க மாட்டீங்களோ அதே மாதிரி சைன் ஹெச் அப்படிங்கிறத மாற்றக்கூடாது. அப்போ இது எப்படி படிக்கணும்னா சைன் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் இல்லைனா ஹைப்பர்போலிக் சைன் ஃபங்க்ஷன். எப்படி படிக்கணும், ஹைப்பர்போலிக் சைன் ஃபங்க்ஷன் படிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் இது எப்படி ப்ரொனன்ஷியேட் பண்ணி படிக்கணுன்றதுக்காக சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆகுது, ஹைப்பர்போலிக் கொசைன் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்ன, நம்ம ஏற்கனவே படித்ததோட கம்பேர் பண்ணி மெமரைஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம என்ன படித்தோம், காஸ்டிட்டாக்கு நம்ம படித்தோம். காஸ்டிட்டாக்கு என்ன படித்தோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். அங்கே என்ன இருந்துச்சு, காஸ்டிட்டாவுக்கு நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்முலா என்னென்னா e⁻i θ ப்ளஸ் e⁻−i⁻θ டிவைடட் பை 2. அப்போ இடது பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கோடு மாதிரி ஒரு டேபிள் மாதிரி நீங்கள் பிரிச்சுட்டு இந்த பக்கம் என்ன பண்ணணும், ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா எழுதணும். இந்த பக்கம் ஹைப்பர்போலா ஃபார்முலான்னு எழுதணும். அப்போ இதை எழுதிங்க, காஸ்டிட்டா இங்கே எழுதுங்க. இந்த இடத்துல இங்கே என்ன பண்ணணும், காஸ் ஹெச்டிட்டாவோட ஃபார்முலா இங்கே எழுதுங்க. காஸ் ஹெச்டிட்டாவோட ஃபார்முலா என்ன, e⁻x ப்ளஸ் e⁻−x/2. அதாவது இங்கே ஐ⁻θன்றது இல்லையா, அந்த ஐ⁻θன்னு இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ⁻θன்னு அப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி எப்படி காஸ்க்கு எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி சைனுக்கு எழுதியிருக்காங்க பாருங்கள். அங்கே நம்ம என்ன படித்தோம், மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ மைனஸ் பண்ணும்போது e⁻−i⁻θ, ஸோ e⁻i⁻θ மைனஸ் e⁻−i⁻θன்னு படித்தோமா, அதே மாதிரி e⁻x மைனஸ் e⁻x தான். ஆனால் கீழே என்ன வரல, 2i வரலை. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், என்ன வரல, 2i வரல. இப்போ சைன் காஸ்க்கு அப்ளை பண்ண மாதிரியே ஹைப்பர்போலா ஃபங்க்ஷனில் இது நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்ட ட்ரிக்னாமெட்ரிக்கில் உள்ளது அதே தான், மாறாது. டேன்னா யார், சைன் பை காஸ். அப்போ டேன் ஹெச்னா யார், சைன் ஹெச் பை காஸ் ஹெச். அடுத்து சீக்கன் ஹெச்எக்ஸ்னா யார், 1 பை காஸ் ஹெச்எக்ஸ். அது கொசிக்கன் ஹெச்எக்ஸ்னா யார், சைன் ஹெச்சோட ரெசிப்ரோக்கல். அதே மாதிரி இங்கே டேனோட ரெசிப்ரோக்கல் இவங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டேபிளை எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம நார்மலாக பேசிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ். இப்போ என்ன கேட்பாங்க உங்களுக்கு எக்ஸாம்னா, த ரிலேஷன் பிட்வீன் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன், த ரிலேஷன் பிட்வீன் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் அண்ட் சர்க்குலர் ஃபங்க்ஷன். ஹெட்டிங் எழுதிக்கங்க, ரிலேஷன் பிட்வீன் த ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் அண்ட் சர்க்குலர் ஃபங்க்ஷன். சர்க்குலர் ஃபங்க்ஷன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எழுதணும்ல சைன் தீட்டா காஸ் தீட்டா e⁻i⁻θன்னு எழுதணும் இல்லையா, அது எல்லாம் சர்க்குலர் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பண்ண போகிறது ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ அதை வந்து அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே டெரிவேஷன் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதோட ரிசல்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதினா போதும். இப்போ நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை. எப்படி நம்ம என்ன சொல்லுவோம், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம் இல்லையா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகே, இப்படி தான் நம்ம எழுதுவோம். அதே மாதிரி இதே மாதிரி ஃபார்முலா ஒன்று காஸ் ஹெச்லேயும் சைன் ஹெச்க்கும் வரணும்ல, அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, காஸ் ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஹெச். இதை நீங்கள் டிரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல்ட்டு என்ன வந்திருக்கும், 1 வந்திருக்கும். அதாவது என்ன பண்ணுவோம், காஸ் ஹெச்சுக்கு இப்போ கண்டுபிடிச்ச ஃபார்முலா, சைன் ஹெச்சுக்கு இந்த ஃபார்முலா ஹோல் ஸ்கொயர் a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணி எதெல்லாம் கேன்சல் பண்ணுமோ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 1 கிடைக்கும். இதை உட்காந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், மெமரி பேஸ்டு ரிசல்ட். சில ரிசல்ட்ஸ்லாம் ஆல்ரெடி டிரைவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட ப்ரூஃப்லாம் நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது எம்எஸ்ஆர்னு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன், மெமரி பேஸ்டு ரிசல்ட். சரி, ஸோ உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களோட நோட்டில் மெமரி பேஸ்டு ரிசல்ட், மெமரி பேஸ்டு ரிசல்ட்ஸில் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்டாண்டர்டாக நான் சொல்கிறேன் இல்லையா, பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 2ன்னு எடுத்து எழுதிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, எழுதிட்டீங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா சைன் 2xன்னு ஒரு ஃபார்ம் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, சைன் 2x ஈக்குவல் டு 2 sin x cos x ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே ஹைப்பர்போலாவில் வந்திருக்கு. சைன் ஹெச் 2xோட வேல்யூ 2 sin hx cos hx. அப்போ ரெண்டாவது ஃபார்முலா என்ன எழுதிக்கணும், இந்த பாயிண்ட் எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், cos h2x. அப்போ cos h2xோட வேல்யூ cos h ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் sin h ஸ்கொயர் எக்ஸ். ஒரு 3 ரிலேஷன்ஷிப் இங்கே இருக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக சில ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, நான் வந்து உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஒன்று கொடுத்துருப்பேன், ஞாபகம் இருக்கா, ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருப்பேன். இல்லைனா ஃபார்முலா புக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு புக் ஒன்று ஒரு 5 to 7 பேஜஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம் நான் அனுப்பி விட்றேன். அதில் ஃபார்முலா புக்கில் ட்ரிக்னாமெட்ரிக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஃபார்முலா பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணால் இதையும் கம்பேர் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மெமரி பேஸ்டு ரிசல்ட்ஸ்.
ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மெமரி பேஸ்ட் ரிசல்ட். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. மேம் இது எல்லாம் திரும்ப திரும்ப வருமானா, நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் சில ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா படிக்கிற மாரி ஹைப்பர்போல்லையும் ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலாஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கம்பேர் பண்ணி பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, sin h ஸ்கொயர் எக்ஸ்னா நான் 1 மைனஸ் காஸ் 2x/2 அப்படி நம்ம அங்கே படிச்சோமா, இங்கே 1 ப்ளஸ் காஸ் 2x/2 படிச்சோமா, இங்கே என்ன வந்திருக்கு அப்படி கம்பேர் பண்ணி படிங்க. படிச்சிங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. மேம் நான் 10 வருஷம் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறீங்க, முதல்ல ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா படிங்க. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் வீக்கில் ட்ரிக்னாமெட்ரிக்கான ஃபார்முலா ஒன்று கொடுத்தேன். 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டோட புக்கை கொடுத்து அதுக்கு குவிஸ் எழுதி ஞாபகம் இருக்கா, இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்லாம் சொல்லி கொடுத்து அந்த புக்கெல்லாம் எடுத்து அதை படிங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ டெலகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த பேஜஸ்லாம் இருக்கும். 11th 12th என்சிஆர்டி புக்கு, பெரிய புக்லாம் கிடையாது, 11th 12th என்சிஆர்டி புக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அதில் உள்ள டெஃபினேஷன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு தேவையான எல்லா ஃபார்முலாவும் அங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு சொன்னோம், பார்க்கறதுக்கு மெமரி பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னா நீங்கள் அப்படி யோசிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ பாருங்களேன், பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியலாம். இங்கே பாருங்கள், sin hx. sin xக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா படிச்சோமா, அந்த ஃபார்முலாக்கு இந்த ஃபார்முலாக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டரியல், அங்கே அல்டர்னேட்டிவ்ல மைனஸ் ப்ளஸ்னு வந்துச்சு, இங்கே மைனஸ் ப்ளஸ் கதையே வராது. அங்கே நீங்கள் சைனை டிஃபரன்சேஷன் பண்ணால் காஸ் எக்ஸை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஒரு சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே சைனை டிஃபரன்சேஷன் பண்ணாலும் சரி, காசை டிஃபரன்சேஷன் வந்து மைனஸ் பிரச்சனையே வராது. ஹைப்பர்போலா ஃபங்க்ஷனுக்கும் கொசைன் இங்கே உள்ள ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் கான்செப்ட் யார் அப்படின்னா உங்களுக்கு ஹைப்பர்போலா ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி சைன் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதே மாதிரி காஸ் எக்ஸும் போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ நான் சொல்கிற ஃபார்முலாஸ் இதெல்லாம் பாக்ஸ் பண்ண முதல்ல எடுத்து எழுதி உட்காந்து எழுதுங்க. நோட்டில் எழுத தான் வரும் உங்களுக்கு. மேம் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் கான்செப்டை ஒரு 25 பாயிண்ட்டாக மைண்டில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், போகணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுக்கிறீங்களா, அதோட ஃபார்முலா எழுதிட்டிங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னா என்னென்னு ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா ஒரு ஹெட்டிங் கேட்டிருப்பாங்க. அதாவது என்ன, இங்கே மொத்தமாக இருக்கா தனித்தனியாக இருக்கு, தனித்தனியாக இருக்குது, இந்த இருக்கு இல்லையா, இதை எடுத்து எழுதுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன், இந்த இடது பக்கத்தில் இருக்கிறது யார், காஸ் டீட்டா, இடது பக்கத்தில் யார் இருக்காங்க, சர்க்குலர் ஃபங்க்ஷன் இருக்காங்க, வலது பக்கத்தில் யார் இருக்காங்க, ஹைப்பர்போலா ஃபங்க்ஷன் இருக்காங்க. அப்போது த ரிலேஷன் பிட்வீன் ஹைப்பர்போலா அண்ட் சர்க்குலர் ஃபங்க்ஷனில் கேட்டால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு, அதாவது காஸ் ஆஃப் ஐஎக்ஸ்ன்னு போட்டால் காஸ் ஹெச்எக்ஸ், அதே சைன் ஆஃப் ஐஎக்ஸ்ன்னு போட்டால் ஐ சைன் ஹெச்எக்ஸ், ஐ சைன் ஹெச்எக்ஸ். அதே மாதிரி tan, இங்கே பாருங்கள், tan ஆஃப் ஐஎக்ஸ் போட்டால் ஐ tan ஹெச்எக்ஸ். தெளிவாக கவனிக்கணும், இந்த ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியம். இந்த 3 ஃபார்முலாவும் கண்டிப்பாக வந்து ஒன்றுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கும், நம்ம கண்டிப்பாக இது நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 3 ரிசல்ட்டையும் முதல்ல எழுதிக்கணும். இந்த பக்கம் காஸ் ஐஎக்ஸ் வந்துச்சு, காஸ் ஹெச்எக்ஸ் போட்டிருக்காங்க, எந்த மாற்றமும் வரல. ஆனால் சைனில் போடும்போது ஒரு ஐ எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அதே மாதிரி tan அப்படிங்கிறதே யார், சைன் பை காஸ் தானே, அதனால நான் இங்கேயும் ஒரு ஐ வந்திருக்கு. ஓகே, அப்போ ஹைப்பர்போலா ஃபங்க்ஷனுக்கும் நார்மல் சர்க்குலர் ஃபங்க்ஷனுக்குள்ள ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்கன்னா இந்த 3 பாயிண்ட் ரிலேட் பண்ணி ஏதோ ஒரு சம் கேட்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எழுதியிருக்காங்க. சைன் ஹெச் ஆஃப் டீட்டாஸ் ஈக்குவல் டு, இதே தான் இடம் மாற்றி எழுதியிருக்காங்க. இந்த பக்கம் இடது பக்கத்தில் இப்போ யார் இருக்காங்க, ஹைப்பர்போலா ஃபங்க்ஷன் இருக்காங்க, வலது பக்கத்தில் யார் இருக்காங்க, சர்க்குலர் ஃபங்க்ஷன் இருக்காங்க. அப்போது இவங்களை என்ன பண்ணணும், நம்ம மார்க் பண்ணி எடுத்து எழுதிக்கணும். ஸோ இதில் மெமரி பேஸ்ட் ரிசல்ட் இருக்கிறனால உட்காந்து எழுதுங்க. உட்காந்து எவ்வளோ தூரம் எழுதி ப்ராப்பராக அழகாக எழுதி வைக்க முடியும், நீங்கள் எழுதுகிற பாயிண்ட்ஸை அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. இப்போ வந்து இப்போ நான் ஒரு பேஜ் ஒரு இமேஜ் காட்டினேன் இல்லையா, அந்த இமேஜை பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு, பரவாயில்ல இப்போ பார்க்குறது ரொம்ப தெளிவாக இருக்குது, அடித்தல் திருத்தல் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்தோன்னா நம்ம படிக்கணும் போல தோணுது. இப்படி எத்தனை பேருக்கு தோணுச்சு? அப்போ நான் இதே மாதிரி உங்கள் நோட் இருக்கணும். அப்போது இது இவ்வளோ பெரிய பேராகிராஃப் நான் சொல்லிக் கொடுத்தேன், அவ்வளோ பெரிய பேராகிராஃபில் என்ன இருந்துச்சு, அந்த பாயிண்ட்ஸ் தான் நாங்கள் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். அப்போ என்னாகும், உங்களுடைய நோக்கங்கிறது வந்து என்னென்னா அதை படிச்சுட்டு அதில் இருந்து புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான் கொடுத்துருப்பேன், எல்லாமே உங்களுக்கு இதை மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு அங்கே என்ன இருந்துச்சு இப்போ நான் சொன்னேன்னா அதை மட்டும் ப்ராக்கெட் பண்ணி தனித்தனியாக நான் எடுத்து எழுதியிருக்கேன். அது என்ன ப்ராப்பராக ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதியிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எதுவும் கிடையாது. அந்த புக்கில் இருந்து தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த நோட்ஸ் வேணும்னு யாரும் கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், நோட்ஸ் அப்படிங்கிறது இட் வாஸ் கிரியேட்டட் பை யூ. உங்களால் உருவாக்கப்படுற நோட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பர்சன் கொடுக்குறாங்க, இன்னொரு பெய்டு வெர்ஷன் அகாடமியில் கொடுக்குறாங்க, அதுதான் வரும்னு எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. ஸோ இது வந்து எப்படி நோட்ஸ் எழுதணுங்கிற ப்ராக்டிஸ் வந்து பெய்டு வெர்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரணுன்றதுக்காக ஜஸ்ட் பிரிட்ஜ் கோர்ஸுக்கும் நம்ம இனிமேல் கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நாள் அது மாதிரி இந்த மாதிரி நோட்ஸை பார்த்து பழகிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து எழுதும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நோட்ஸ் எடுங்கன்னு 20 பக்கம் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதை மாதிரி எழுதுவாங்க. அவங்க வந்து பெய்டு வெர்ஷன் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறத ஃபஸ்ட்டு இதே மாதிரி நான் என்கிட்ட இப்போ காட்டியிருக்கீங்க,
என்கிட்ட காட்டினதே பெரிய விஷயம். இதே மாதிரி இதை மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த பிடிஎஃப் இந்த புக்கை என்ன பண்ணணும் உட்காந்து படித்து அதில் உள்ள ஃபார்முலாஸை மட்டும் எடுத்து எழுதணும். சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா, இப்போ சில ஃபார்முலாஸ்லாம் அதில் வரும். ஓகே, சைன் எக்ஸோட ஃபார்முலா, 1 + tan x ஃபார்முலா, நடுவில் என்னன்னா இந்த மாதிரி ஃபார்முலா வரும். பாயிண்ட் ரிசல்ட் நம்பர் 5 இருக்கு இல்லையா? ரிசல்ட் நம்பர் 5 சைன் ஆஃப் a + b இருக்கு இல்லையா? சைன் ஆஃப் a + b, இங்கே பாருங்கள், சைன் ஆஃப் a + b அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சைன் ஆஃப் a + b மாதிரி சைன் ஆஃப் h ஆஃப் a + b இருக்கும். காஸ் ஆஃப் a + b வரும் ஃபார்முலா. இங்கே என்னென்ன ஃபார்முலா வருதோ முதல்ல இதில் முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியதே ஃபார்முலாஸ் மட்டும் தான். ஓகே, ஸோ ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா காஸ் ஆஃப் a - b ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி படிச்சிருப்போம் தெரியுமா? ஸ்கூலில் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஃபார்முலாவோட ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா tan xக்கான ஃபார்முலா 2 tan x by 1 + tan² x படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதே ஃபார்முலா இங்கே வந்திருக்கு. ட்ரிக்னாமெட்ரிக் கிளாஸ் யாரெல்லாம் படிக்கலையோ அவங்க முதல்ல படிச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். ஸோ இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் மொத்தம் 3 ஃபார்முலா தான். 3 ஃபார்முலாவும் ஒரே மாதிரி இருக்கும், சின்ன சின்ன மாற்றம் தான். 3 ஃபார்முலா இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. 1 2 3 எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, இது இங்கே எப்படி வந்துச்சு இந்த கதைலாம் நமக்கு வேண்டாம். இங்கே எழுதுங்க, இந்த கொடுத்துருக்காங்கல்ல, இதை மட்டும் எடுத்து எழுதுங்க நோட்டில். இதை மட்டும் எடுத்து எழுதுங்க. sin h inverse of x is equal to logarithm of x plus root of x square plus 1. நான் என்ன சொன்னேன், இந்த 3 ஃபார்முலா ஒன்றுக்குள்ளே ஒரே மாதிரி இருக்கும், சின்ன சின்ன மாற்றம் தான் இருக்குன்னு சொன்னேன். இப்போ நம்ம என்ன படித்தோம்? sin h inverse எதில் இருந்துச்சு? லாகோட டேர்மில் இருந்தது, x plus root of x square இருந்துச்சு. அப்படியே நான் இப்போ காசு காட்டுறேன் பாருங்கள். இப்போ காசு எப்படி இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ என்ன இருக்குது, என்ன வித்தியாசம் இருக்குது அதுக்கும் இதுக்கும்? அங்கே நம்ம பார்த்தா அதே மாதிரி காஸ் ஹெச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே லாகிருதம் தான். எக்ஸ் ப்ளஸ் இங்கே எனக்கு ரூட் ஆஃப் x² - 1 இருக்குது. என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுதா? அப்போ அங்கே என்ன பார்த்தோம்? x² + 1ன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இங்கே வந்து x² + 1 இருந்துச்சு. இப்போ என்ன வருது? x² - 1. இதுக்காக நீங்கள் மெனக்கட்டு படிக்கணுமா? இல்லை. சைன் ஹெச் இன்வர்ஸ் படித்து மைண்ட் ஏற்றுக்கிட்டீங்க. லாகில் வரணும், x plus root of x square plus 1 வரணும். இப்போ என்ன பண்ணுறோம்? இதை x plus x² - 1 போட்டால் sin h inverse யாராக மாறிடுறாங்க? cos h inverse. ஓகே, அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக tan inverse. ஸோ tan inverse அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஃபார்முலா tan inverse. ஸோ tan inverse equal to 1/2 log of 1 plus x by minus. டைரக்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் ஹைப்பர்போலா ஃபங்க்ஷனில் கேட் எக்ஸாமாக இருக்கட்டும், ஐஐடி ஜாம் கொஷின் ப்ளஸ் இதில் இருக்கிற நமக்கு யூஜிடி. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் இப்போ டைரக்ட் கொஷின்ஸே வந்திருக்கு. இந்த 3 ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி டைரக்ட் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஃபார்முலாவில் இருந்தால் கேள்வி, அதில் நம்பரை மாற்றி போட்டு கேட்குறது இது எதுவுமே கேட்கல. ஓகேவா? ஸோ டேரெக்டாக இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மாற்றி கேட்குறாங்க, அதாவது சம்மில் கேட்பாங்கன்னா என்ன மாதிரி கேட்பாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், காஸ் ஹெச் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டீட்டா, நம்ம சீக்கன் டீட்டா, நம்ம என்ன பண்ணுவோம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம ஃபார்முலா தெரியுமே, அதில் எக்ஸுக்கு பதிலாக சீக்கன் டீட்டான்னு இருக்கு இல்லையா? அந்த சீக்கன் டீட்டாவை நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் வருது அங்கே என்ன பண்ணணும்? சீக்கன் டீட்டாவை அப்ளை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்? அப்படியே அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸாக குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸாக இருக்கும், ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் இப்போ இது வரைக்கும் படித்த ஃபார்முலாஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் எடுத்து எழுதுனீங்கல்ல, அந்த ஃபார்முலாஸை அப்படியே அப்ளை பண்ணிட்டே வருவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்காக இந்த சம்ஸ் இவ்வளோத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு முறை பண்ணுங்கள். என்ன மாதிரி கேட்பாங்கன்னா, ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும், அது கேட்பாங்க. அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஒரு கொஷின் ஹெட்டிங்கில் இருக்கும், ஐ திங்க் எஸ் திஸ் ஒன். இந்த மாதிரி இந்த சம்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான சம்ஸு. ஸோ இது மாதிரி ரியல் பார்ட் அது எங்கே இருக்குன்னா a + ib இருக்குது பாருங்கள், x + ib. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்ன மாதிரி டைப் ஆஃப் சம்மு? செப்பரேட் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். அதே மாதிரி இன்னொரு கொஷின் கேட்பாங்க, ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை செப்பரேட் பண்ணுறதுல இந்த ஒரு கொஷின் இருக்கும், திங் எஸ் tan of x + y இருக்கா, இது ஒரு சம் இருக்கா. அதே மாதிரி எஸ் இந்த இருக்குது பாருங்கள், tan h of 1 + i இந்த இருக்கு இல்லையா, இந்த சம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டமாலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பார்க்குறதுக்கு தான் வந்து ஐயோ எனக்கு ஹைப்பர்போலா தெரியாதுன்னு தோணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஆன்சர் போட்டிருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாலாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு tan ஹைப்பர்போலா ஃபங்க்ஷன். ஸோ tan ஹைப்பர்போலாவில் எனக்கு என்னலாம் தெரியுமோ அதெல்லாம் அப்ளை பண்ணணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 + i இருக்கா, அதை அப்படியே அப்ளை பண்ண போகிறீங்க. சைன் டேன்னா சைன் பை காசுன்னு போடுவோம், அதை அப்ளை பண்ணணும். சைன் 2 ஃபார்ம் 2 sin x cos xன்னு போடுவோம், அதே மாதிரி பிரித்து எழுதிட்டு அந்த அடிஷன் ஃபார்முலா இருக்கு இல்லையா, sin a + sin b, sin a + sin a - sin b, அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே படித்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா படிக்கலன்னா ஹைப்பர்போலா கஷ்டம். ஆனால் ஹைப்பர்போலா ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், இது கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், முதல்ல அதில் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதி ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் மெமரி பண்ணணும்.
ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து மெமரி பண்ணணும். திரும்ப 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 பார்த்துட்டே இருங்க. அப்போ திரும்ப திரும்ப எழுதுங்க. முதல்ல 6 ஃபார்முலா தனியா எடுத்து எழுதி பாருங்க. அடுத்த 6 ஃபார்முலா எழுதி பாருங்க. 3 ஃபார்முலா எழுதி பாருங்க. இப்படி திரும்ப 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 ஃபார்முலா எழுதி எழுதி பார்க்க பார்க்க என்னன்னா உங்களுடைய சொல்வேன் இல்லையா, சித்திரமும் கைப்பழக்கமும் அப்படின்னு. அப்போ எழுத எழுத இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெமரியில வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சம்ஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ என்ன ஆகும், நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஹைப்பர்போலா ஃபங்ஷன் மட்டும் ஒரு நாள் ஃபுல்லா 5 மணி நேரம் சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு பேசிக்கா ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் முதல் 1 மணி நேரம் மெமரி பண்ணிடணும். 1 ஹவர் மெமரி பண்ணிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், திரும்ப அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ற மாதிரி சம்ஸ் கொஞ்சம் இருப்பாங்க. அதை உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறீங்க. தென் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும். 2024 கொஸ்டின் பேப்பர், 2008 கொஸ்டின் பேப்பர் 2 முறை யூஜிடிஆர்பி நடந்திருக்கு. இல்லைனா அதை தாண்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நெட்ல நீங்க சர்ச் பண்றீங்க ஹைப்பர் போலா அப்படின்னா, ஹைப்பர் போலா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. தென் நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ண போற நீங்க தேடணும். எல்லாமே எனக்கு ஒரே இடத்துல கிடைக்கணும். கிடைச்சதுக்கப்புறம் அத மட்டும் நான் யுட்டிலைஸ் பண்ணிப்பேன். அதுலேருந்து மட்டும் தான் எனக்கு எக்ஸாம் வரணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய கனவு கனவு மட்டும் தான். நினைவாகணும் அப்படின்னா, கடுமையான உழைப்பு இருக்கணும். கடுமையான தேடல் இருக்கணும். நான் ஒரு வீடியோ கூட சொல்றேன். நான் படிச்சேன் மேம், நானா ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க படிச்சீங்கன்னா என்ன படிச்சீங்க? எப்படி படிச்சீங்க? முதல்ல ஒரு புக் எடுத்து படிச்சீங்களா? டெக்ஸ்ட் புக் எடுத்து படிச்சீங்களா? அந்த ஒரே ஒரு டாபிக்ல 4, 5 டெக்ஸ்ட் புக்க ரெஃபர் பண்ணீங்களா? இல்ல நீங்க படிச்ச விஷயத்த நோட்ஸ் போட்டு ப்ராப்பரா எழுதினீங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரே ஒரு டாபிக்ல 20 கொஸ்டின், 30 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்களா? இல்ல டெஸ்ட் சீரிஸ் மாரி எழுதி எழுதி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? இல்ல அத தாண்டி நம்ம படிச்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லிக் குடுத்து வச்சுங்களா? ஏதோ ஒரு விஷயம் ஆழமா அந்த ஒரு டாபிக் மேல ஒரு ஆழமான ஒரு ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்ப என்ன, இது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு நான் உட்கார்ந்தே இருப்பேன். கம்ஃபோர்ட் ஜோன்க்குள்ளேயே இருப்பேன். எனக்கு என் கையில எல்லாமே வரணும். வந்தாலும் அத மட்டும் நான் நுனிப்புல் மேய்ற மாதிரி மேலாக்க படிப்பேன். அதுலேருந்து நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இருந்ததுன்னா, இப்பவே நம்ம யுஜிடிஆர்பி பாஸ் பண்ணணும். பிடி அசிஸ்டன்ட் ஆகணும். நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அந்த மாரி ஹேபிட் பண்றவங்க ஃபியூச்சர் பிடி அசிஸ்டன்ட் கிடையாது. அந்த எண்ணம் எப்பலாம் வருதோ, அப்ப நீங்க உங்கள நீங்க திரும்ப ரீகெயின் பண்ணிக்கோங்க. ஒரு பச்ச தண்ணி எடுத்து முகத்துல கழுவிட்டு, ஆஹா இப்படி இருக்கக்கூடாது. நான் இப்படி இருக்கக்கூடாது. நான் இப்படி இருக்கக்கூடாது. ஃபியூச்சர் பிடி அசிஸ்டன்ட் இப்படி இருக்கவே மாட்டாங்க. ஒரு ஸ்கூலோட டீச்சரா நான் வாங்க போறேன். கவர்ன்மென்ட் ஸ்கூல் டீச்சரா மாற போறேன்னா, நான் நெறைய தேடலோட இருக்கணும். நான் தேடுறேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கலையா? ChatGPT இருக்கு, Gemini AI இருக்கு. உட்கார்ந்து சர்ச் பண்ணி நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வரணும். உங்களுக்கு இந்த புக்ஸையும் நான் குடுத்துட்டேன். அப்ப புக்கே குடுத்துட்டா, புக்ல உள்ள கொஸ்டின் இப்ப மொத்தமாவே ட்ரிகனாமெட்ரி எப்பவுமே ரெஃபர் பண்றது இந்த புக் தான். ஹைப்பர்போலா ஃபங்ஷன் இந்த புக் தான். இல்லையா இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் சில புக்ஸ் இருக்கும். அதுல நெறைய சம்ஸ் இருக்கும். அத பார்த்தா நீங்க மறந்துருவீங்கன்றதுனால தான் அத நான் குடுக்கல. ஆனா டெக்ஸ்ட் புக்ஸ்னா இதுதான். இந்த பர்ட்டிகுலர் 20 பக்கம் குடுத்துருக்கேனா, அதிகபட்சம் எத்தன இருக்கு? 20 பக்கம் என்னமோ இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த 20 பக்கத்துல உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஓகே. அப்ப என்ன ஆகும்? இதுக்கு நான் எதுக்கு எக்சர்சைஸ் குடுத்துருக்கேன்னா, இத நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லையா கண்ணார பார்த்துக்கிட்டே இருந்தா 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன நீங்க ஈஸியா கிராப் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு எக்சர்சைஸ் சேர்த்து தான் நான் குடுத்துருக்கேன். சரியா? எக்சர்சைஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு சொல்ல ஒரு தடவ கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கும். எஸ். எத பண்றீங்களோ இல்லையோ இந்த ஒரு சம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. எத பண்றீங்களோ இல்ல இது. இந்த சம் போட்டுருங்க. இந்த சம் இருக்குல்ல, இத மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி போட்டுருங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து எஸ் அவ்வளோதான். 16, 15 பேஜஸ் தான் மொத்தமாவே இருக்கு. அப்போ ஹைப்பர்போலா ஃபங்ஷன நீங்க படிக்க வேண்டியதே என்ன பண்றீங்கன்னா, முதல்ல ஃபார்முலாஸ் படிக்கிறது தான் உங்களோட மெயினான டாஸ்க்கு. ஃபார்முலாஸ ஃபுல்லா வரிசையா எழுதி, இன்வெர்ஸ் ஹைப்பர்போலா ஃபங்ஷன் எழுதிக்கோங்க. எழுதிட்டு, அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு, அத உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபார்முலா படிக்கிறது தான் உங்களுடைய முதல் டே ஒர்க். இன்னைக்கு டேவோட ஒர்க் இப்ப இந்த 15 பக்கம், 16 பக்கம் குடுத்துருக்கேன்ல, அதோட ஃபார்முலா மட்டும் படிங்க. வேற எதுவும் படிக்க தேவையில்ல. ஃபார்முலா படிச்சதுக்கு அப்புறமா, நீங்க என்ன பண்ற எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நெட்ல சர்ச் பண்ணாலே, இந்த கொஸ்டின பேஸ் பண்ணி என்னென்ன வருதோ எல்லாத்தையும் டெஸ்ட் எழுதலாம். நான் நாளைக்கு குவிஸ்லயுமே ஹைப்பர்போலா ஃபங்ஷன்ல ஒரு 25 மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின் எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் எடுத்து நான் குவிஸ் போஸ்ட் பண்றேன். ஸோ நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஹைப்பர்போலா ஃபங்ஷன ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. டே 4 முடிச்சுட்டு நாளைக்கு டே 5 ஏர்லி மார்னிங் கிளாஸ் 4 மணிக்கு கிளாஸ் இருக்கும். சரியா? ஸோ உங்களோட சிலபஸ் பேஜஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ்போனென்ஷியல் அதுக்கப்புறம் இதுக்கான நோட்ஸ் எல்லாம் நான் குடுத்துட்டேன். புக்ஸ் எல்லாமே குடுத்தாச்சு. புக்ஸ் வச்சு நீங்க ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ரிலேஷன் பிட்வீன் சர்க்குலர் அண்ட் ஹைப்பர்போலிக் ஃபங்ஷன். அதே மாரி இன்வெர்ஸ் ஹைப்பர்போலா ஃபங்ஷன் கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க ஹைப்பர்போலா ஃபங்ஷன், அதுக்கப்புறம் ரிலேஷன் பிட்வீன் சர்க்குலர் அண்ட் ஹைப்பர்போலா ஃபங்ஷன் ஃபார்முலா வேணும். இன்வெர்ஸ் ஹைப்பர்போலா ஃபங்ஷன் நமக்கு வேணும். ஓகே. அதுக்கப்புறம் லாகரிதம் சீரிஸ். லாகரிதம் சீரிஸ் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு நான் இன்னைக்கு நான் ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணிருக்கேன்ல, அதில நான் ஏற்கனவே நெறைய கிளாஸ் சொல்லிக் குடுத்துருப்பேன். அதாவது எம்சிக்யூ கொஸ்டின் பேஸ் பண்ணி அதாவது நீங்க ப்ளீஸ் என்ட்ட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, லாக் ஆஃப் மைனஸ் ஐயோட வேல்யூ, லாக் ஆஃப் 1 பிளஸ் ஐயோட வேல்யூலாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, லாகரிதம் சீரிஸ்க்கு நான் ஒரு கன்டென்ட் குடுத்துருப்பேன். நம்மளோட டெலகிராம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு போஸ்ட் குடுத்துருப்பேன். இன்னைக்குமே நான் லாகரிதம் குடுத்துருப்பேன். லாகரிதம் ரொம்ப பெரிய பாயிண்ட் கிடையாது. ஒரு 4, 5 பாயிண்ட் தான். அதிலேயே நீங்க பெருசா விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. மொத்தமா பார்த்தீங்கன்னா, இது அதிகபட்சம் ஒரு 10 பக்கத்துக்குள்ள தான் இருக்கும். லாகிரிதம் சீரிஸ் பொறுத்தவரைக்கும். ஆனா, லாகிரிதம் சீரிஸ்ல முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. அதாவது என்னன்னா, இங்க இருங்க. ஒரு நிமிஷம் நான் நோட் பண்ணி தரேன்.
எஸ். லாகிரிதம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த டாபிக்ல எஸ். லாக் ஆஃப் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். நம்ம நிறைய சம் போடுவோம். இத எழுதிக்கோங்க. இத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. லாகிரிதம் சீரிஸ்ல நீங்க இந்த ஒரு ஃபார்முலா இருந்தா போதும். எல்லா சம்மும் போட்டுறலாம். ஓகேவா? லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னா 1/2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஐ இன்டூ tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இதை நம்ம ஆர்னு சொல்லுவோம். இதை டீட்டான்னு சொல்லுவோம். அவ்வளோதான். லாக் ஆர்னு சொல்லுவோம். இது வந்து ஐ டீட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா நீங்க லாக் ஆஃப் இந்த டேர்ம் எழுதிக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் உள்ளது எழுதிக்கோங்க. இதில் ஆர் யாரு டீட்டா யாருன்னு எழுதிக்கோங்க. இப்போ நான் 3 பாக்ஸ் போட்டிருக்கேன்னா இந்த 3 மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் ஜென்ரல் வேல்யூஸ் இதோட வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மட் போட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் வேல்யூனா இதுதான். ஸோ லாகோட வேல்யூ 2n பை. லாகிரிதம் ஆஃப் கேபிட்டல் லெட்டர் லாகுக்கும் ஸ்மால் லெட்டர் லாகுக்கும் உள்ளது ஸ்டாண்டர்ட் லாகிரிதம்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் லாகுனா லாகின்னு போட்டுரும் இல்லையா? அது வந்து கேபிட்டல் லெட்டர் லாக் வந்துச்சுன்னா ஒரு 2n பை ஒரு சர்க்குலர் ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா வரும். 2n பை ஐ அப்படிங்கிற பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும். சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபார்முலா போதும். நீங்கள் அதுக்கப்புறம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த ஒரு ஃபார்முலா இருந்தாலே இப்போ நீங்கள் போடுற எல்லா கொஷினையும் போடலாம். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது உங்களுக்கு யூஜிடிஆர்பியில் கேட்ட கொஷின். இது லாக் ஆஃப் 1 மைனஸ் ஐ, லாக் ஆஃப் மைனஸ் ஐ, லாக் ஆஃப் ஐ, இது எல்லாமே நான் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இதே டாபிக். பட் இதுதான் இந்த ஃபார்முலா ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா இதில் லாக் ஆஃப் 1 மைனஸ் ஐ போட்டுடலாம். லாக் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் வந்து அந்த ஆங்கிள் போடுவோம் இல்லையா? அதை போட்டு ஆட்டோமேட்டிக்காக tan இன்வெர்ஸ் ஆஃப் பி பை ஏ. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு லாகிரிதம் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, ஹைப்பர்போலா ஃபங்க்ஷனோட ஃபார்முலாவும் இதையும் அப்ளை பண்ணி போட்டிருப்பாங்க. லாக் ஆஃப் ஆர்னு சொல்கிறோம் இல்லையா? ஆர் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ரூட் அப்படிங்கிறத முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இது இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ரூட் ஆஃப்னு வரணும். அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும். அந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மட்டும் வச்சுட்டு மேலே உள்ள ரூட் இருக்கு இல்லையா? அதை முன்னாடி 1/2 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து டீட்டா tan இன்வெர்ஸ் ஆஃப் பி பை ஏ. ஆர்குமெண்ட் போடுவோம். அது அது ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த நீங்கள் 10 பக்கத்தில் உள்ள எல்லா சம்மே ஆரம்பிக்கிறது நமக்கு எப்படி இருக்குன்னா நம்மளுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி தான். நான் இப்போ சொன்னேன் அந்த ஃபார்முலா வச்சு தான். இப்போ நீங்கள் இதுக்குன்னா நீங்கள் 1 மைனஸ் ஐ அவங்க போட்டிருக்காங்கன்னா நீங்கள் 1 ப்ளஸ் ஐக்கு நீங்கள் கண்டுபிடிங்க. 4 மைனஸ் 3 ஐக்கு நீங்கள் கண்டுபிடிங்க. இந்த மாதிரி சம்ஸ் தான் யூஜிடிஆர்பி கேட்பாங்க. சரியா? ஸோ அதனால் நீங்கள் லாகிரிதமும் பெரிய கவலைப்பட தேவையில்லை. இப்போ ஹைப்பர்போலாவும் சரி லாகிரிதமும் சரி ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உட்காந்து நான் கொடுத்த மெட்டீரியல் உள்ள சம்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், முதல்ல உட்காந்து ஃபார்முலாஸ் எழுதுங்க. ஃபார்முலாஸ்லாம் மைண்ட் ஆட் பண்ணுங்கள். அப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் உள்ள நோட்ஸையும் இதை கம்பேர் பண்ணி ஹைப்பர்போலா படிங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணதுக்கப்புறம் மைண்டில் சேவ் பண்ணதுக்கப்புறம் எழுதி எழுதி பாருங்கள். எனக்கு இப்போ இன்னைக்கு கிளாஸை முடிச்ச உடனே எனக்கு டவுட் கிடையாது. உட்காந்து என்ன பண்ணுவோம், ஒரு நாள் ஃபுல்லாக அதை ரிவிஷன் பண்ணுங்கள். உட்காந்து நாளைக்கு மதியம் வரைக்கும் நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணா அந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே மறக்காது. எழுதி எழுதி பாருங்கள் லாகிரிதம். அப்போ நாங்கள் மொத்தமாக 25 ஃபார்முலா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் 1ல இருந்து 25 வரைக்கும் எப்படி படிக்கணும்? இப்போ நீங்கள் ஏதாவது கிச்சனில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து வெளில ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. வெளில போயிட்டுருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைக்குதா? உட்காந்து பாயிண்ட் நம்பர் 1 என்ன எழுதணும், நம்ம எந்த ஃபார்முலா எழுதணும், செகண்ட் ஃபார்முலா என்ன எழுதணும், தேர்ட் என்ன எழுதணும், ஃபோர்த் என்ன எழுதணும் அப்படின்னு 1 பை 1 சொல்லி பார்க்கணும். ஒரு 5 பாயிண்ட் ஞாபகம் வருது, அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லையா? திரும்ப உங்களோட நோட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு 1லேருந்து அடுத்து 7 வரைக்கும் திரும்ப சொல்லுங்கள். அடுத்து 1லேருந்து 10 வரைக்கும் சொல்லி பாருங்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபார்முலாஸை நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா ஹைப்பர்போலாவும் லாகிரிதமும் கஷ்டமே கிடையாது. ஃபார்முலா படிக்காதவங்களுக்கு லாகிரிதமும் ஹைப்பர்போலாவும் கஷ்டம். ஃபார்முலா படிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதை பற்றி பேஸ் பண்ண அப்கமிங் டேஸில் டைம் வரும்போது நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ டீச்சிங் மட்டும் நான் முடிக்கிறேன். ஸோ டீச்சிங் கண்டென்ட் முதல்ல முடிக்கிறேன். பட் நீங்கள் டீச்சிங் பண்ணிவிட்டு பட் நான் சொல்லியிருக்கேன் இதே டாப்பிக்கில் எம்சிக்யூ கொஷின்ஸ் நீங்கள் நெட்டில் ஏஐயில் சர்ச் பண்ணி நிறைய கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம எவ்வளோ தான் வந்து நம்ம முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய விஷயத்த நம்ம கண்ணு முன்னாடி தெரியாத நிறைய விஷயத்த கொண்டு வந்து கடவுள் காட்டுவாங்க. நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க் தான் நீங்கள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ எல்லா விஷயத்துலையுமே உங்களுடைய இன்வால்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ நம்ம ஒரு இன்னைக்கு குவிஸ் எழுதணும்னா குவிஸ் யாரெல்லாம் எழுதினீங்க, எழுதிட்டு ஸ்கோர் பண்ணிட்டீங்களா, ஸ்கோர் மார்க் போட்டுட்டீங்களா, எத்தனை பேர் போட்டுங்க நான் பார்க்குறேன். ஸோ டெய்லியுமே குவிஸ் இருக்கும் 11 மணிக்கு. அது மாறவே மாறாது, அது எல்லாருக்கும் காமன். அதனால் 11 மணிக்கு குவிஸ் இருக்கும். அந்த 11 மணிக்கு குவிஸை நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணி அதில் ஸ்கோர் போட்டுகிட்டே வாங்க. ரெகுலராக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நானே சொல்கிறேன் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸில் ரெகுலராக ஒரு 21 டேஸ் 25 டேஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு நிறைய ஆஃபர் பண்ணுவேன். ஆஃபர் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலுமே சில டைம் நான் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுத்து உங்களை படிக்க வைப்பேன். ஆனால் அது ஸ்டார்டிங் 1 டே 2 டே 3 டேலாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு நாள் நான் ஜாயின் பண்ண உடனே எனக்கு நோட்ஸ் கேட்குறீங்க கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20 டேஸ் தொடர்ச்சியாக நீங்கள் காலைல அட்டன் பண்ணுறீங்க, கிளாஸு குவிஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ப்ராப்பராக படிக்கிறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்லா சின்சியரான ஆஸ்பிரண்ட். டைம் பாஸ்க்கு படிச்சிட்டோ இல்லை சும்மா நானும் படிக்க வரேன் அப்படின்றதுக்காக படிக்கிறவங்களோ இல்லாமல் சின்சியராகவே யூஜிடிஆர் பாஸ் பண்ணணும், நான் வந்து அந்த பிடி அசிஸ்டன்ட் ஆகணுங்கிற ஆம்பிஷனோட யார் இருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய அகாடமிலேருந்து எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கூட கொடுத்து எக்ஸ்ட்ரா படிங்கன்னு நான் சொல்லுவேன். சரியா? பட் நீங்கள் டெய்லி படிக்கிறீங்கன்றதை மட்டும் எனக்கு வந்து
வந்து நான் டிஸ்கஷன் டைம்ல யார் நோட் பண்ணி யார் யார் படிச்சிருக்கீங்க, யார் படிக்காம இருக்கீங்க எல்லாமே நான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. சும்மா டைம் பாஸ்க்கு படிக்காம உட்காந்து இதுதான் என்னோட ட்ரீம். இன்னும் 100 டேஸ்க்குள்ள எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. நவம்பர் எக்ஸாம் நவம்பர்ல நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க. படிக்க கஷ்டமா இருக்கலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏதாவது ஒரு மெட்டீரியல் கிடைக்காதா? ஒரு 20 பக்கம் கிடைக்காதா? படிக்க மாட்டோமான்னு ஏங்கிட்டே இருங்க. இந்த மாரி மெட்டீரியல்ஸ் குடுக்கும்போது யூஸ் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க் யூ சோ மச்.